மாயாவதி அப்படி கோவமா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன தம்பி நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அப்படியெல்லாம் இல்ல பார்வதி. இத அங்க மாயாவதி இருக்கும்போதே கேட்டிருந்தா பரவாயில்ல. இல்ல அவளுக்கு கோபம் தணிஞ்சப்புறமா இங்க கூட்டிட்டு வந்து கேட்டிருந்தா அது பெருந்தன்மை. இவர் அப்படியெல்லாம் செய்யாம மாயாவதியை அங்கே விட்டுட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட பாத்தியா, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பாருங்க, அது மாயாவதியோட போனா தான் இருக்கும். பாத்தியா, மாயாவதி கிட்ட நம்ம வீட்ல இருக்கேன்னு சொல்ற துணிச்சல் கூட இவருக்கு இல்ல. இவர் சொல்றத நம்பனா மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதையா ஆயிடும். ராஜம்மா, ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உண்மையதானே சொல்லிட்டு இருக்க. இவரு அந்த அளவுக்கு பொண்டாட்டி கிட்ட பயந்தவர் தானே. இவர் வார்த்தையை நம்பி நாம என்ன செய்ய முடியும்? இத பாருங்க, வீட்டு விவகாரத்தெல்லாம் மாயா பார்த்துக்குவான்னு நான் விட்டுட்டேன். ஆரம்பத்துல இருந்து அவ எடுக்கிற முடிவுல நான் தலையிடாம இருந்துட்டேன். இதே பிசினஸ் சம்பந்தமா இருந்தா அதுல என்ன நடக்குதுன்னு மாயாக்கு எதுவுமே தெரியாது. எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன். குடும்பத்துக்குள்ளேயே டீசென்ட்டா டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறது நல்ல விஷயம்தான். ஆனா ஜீவாவோட கல்யாணம் உங்க டிபார்ட்மெண்ட்லயே வரலையே. மாயாவதியோட ஹோம் மினிஸ்டர் அதுல தானே வருது. இதுல உங்களால என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, ஜீவாவை தீபிகா கழுத்துல தாலி கட்ட வைக்க என்னால முடியும். இத கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு தம்பி. ஆனா அதே மாதிரி நடந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நடக்குங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அதை நான் நடத்தி காட்டுறேன். வர்ற அமாவாசைக்குள்ள ஜீவாவை தீபிகா கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போ எப்படிலாம் கேட்காதீங்க, நான் இதை கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, நான் வரேங்க. இருங்க தம்பி, வந்தீங்க பேசுனீங்க, ஒரு கப் காஃபி கூட குடிக்காம போறேங்கிறீங்க. இருங்க தம்பி, காஃபி குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லைங்க, இந்த சம்மதத்தை முடிச்சு வச்சுட்டு அப்புறமா கை நினைக்கிறேன். உங்களுக்கு மானம் ரோஷம் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அத நழுவ விட்டுறாதீங்க. ராஜம்மா, என்ன நீ? இவருக்கே கோவம் வரல, நீ ஏன் துள்ளிக்கிட்டு இருக்க? தம்பி, நான் உங்களை நம்புறேன். இதே வேகத்தோட போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அம்மா, அம்மா, என்னம்மா பயங்கர யோசனையில இருக்கீங்க? உங்க அப்பா இன்னும் வரக்காடும். போன் பண்ணா கட் பண்றாரு. அதான் எங்க போயிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்பா. வரத்துக்கு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட 10 ஃபோன் பண்ணுவாரு. சரி, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா? வேணாம்ப்பா, எங்க போயிருக்காருன்னு தெரியாம எங்க போய் தேடுறது? அதான் தேவா கிட்ட சொல்லிருக்கேன், வருவாரு. சரிம்மா. ஜீவா, பூங்குடி சாப்பிட்டாளா? ஏதோ பசி இல்ல அது இதுன்னு சொல்றாமா. அப்படித்தான் சொல்லுவா.
ராத்திரி பட்னியா இருக்க கூடாது. கூட்டிட்டு வா அவளை. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு, நம்ம வீட்டுல வாழ போற பொண்ணு பட்னியா இருக்க கூடாது. கேரியர்ல சாப்பாடு வச்சிருக்கேன், எடுத்து அவகிட்ட கூட சாப்பிட சொல்ல. சரிம்மா. என்னங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க போனீங்க? அது அப்பா எங்கப்பா போனீங்க? ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல. அம்மா ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விடுறீங்களா? அம்மா எவ்வளவு டென்ஷனா இருந்தாங்க தெரியுமா? சாரிடா. அது ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன், அதான் கட் பண்ணிட்டேன். திரும்ப பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் டைம் கிடைக்கல. ஏன்பா, நீ போய் பூங்குடிக்கு சாப்பாடு கொடு. சரி. சரி, உங்க முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நத்திங் டு மீ, டோன்ட் வரி. சைட்டுக்கு நேரில் போய் பார்க்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணனால டயர்டாக இருக்கு. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வரேன். தீபி, சாப்பிடுமா. பூங்குடி, என்ன சார், நீங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நீ தான் எவ்வளவு கேட்டாலும் பசி இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க. அதான் நானே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிடாமே படுத்துருவேன். என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கல்ல, உன்னை நான் கவனிக்காம வேற யார் கவனிக்கிறது? நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு பயந்தது, பதட்டப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா நீ அப்படிலாம் போயிட மாட்டேன்னு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. பூங்குடி என்னை வெறுத்துட்டான்னு மற்றவங்க சொன்னாலும் என் பூங்குடி என்னை மறக்க மாட்டான்னு நான் உறுதியா சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு கோவப்பட்டு உன்னை அரைஞ்சு எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா நான் நடந்திருக்கேன். ஐம் சாரி பூங்குடி, என்னை மன்னிச்சிரு. இனிமே நான் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டேன். ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? என் அம்மா உன்னை வெறுத்து கழுத்தை பிடிச்சி வீதியில தள்ளினாங்க தான். இப்ப எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு நீ சந்தேகப்பட்டதெல்லாம் நியாயம்தான் பூங்குடி. ஆனா அம்மா சுத்தமா மாறிட்டாங்க. பூங்குடி, நீதான் என் உசுரை மீட்டு கொடுத்த தெய்வம்னு அவங்க நினைக்கிறாங்க. நீதான் அவங்க மருமகன் அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. இனி அவங்க மாற மாட்டாங்க. பூங்குடி, இதுக்கு மேல நம்ம கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. ஏன் பூங்குடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு யார் சார் உங்ககிட்ட சொன்னாங்க? யாரும் சொல்லல. அம்மா கூப்பிட்டு நீ திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கனா அப்போ அதுதானே அர்த்தம்? இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகலாம் இங்க வரல. அப்போ மாயாவதி மேடம் என்ன காலேஜ்ல பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதெல்லாம் உண்மைதான். உங்க அம்மா என்ன காலேஜ்ல பார்த்து ரொம்ப கெஞ்சினாங்க, கை எடுத்து கும்பிட்டாங்க. எனக்காக ஒரு மாசமாவது வந்து என் வீட்டுல வந்து இருன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரியவங்க அப்படி சொல்லும் போது என்னால தடுக்க முடியல. சரி, எங்க அம்மாவை இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு என் மேல உனக்கு அப்படி என்ன ஒரு கசப்பு?
சார் இதே கேள்விய நீங்க மட்டும் இல்ல, மேடம், மாரி, ராசு, கோபின்னு பல பேர் என்கிட்ட கேட்டாச்சு. நானும் பல தடவை பதிலும் சொல்லிட்டேன். ஆனா யாருக்குமே நீ ஒழுங்கான பதில சொல்லலையே. இதுக்கு மட்டும் இல்ல, நான் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்குமே உன்னால உண்மையான பதில சொல்ல முடியாது. நான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கோபத்தை கட்டுப்படுத்திட்டு போறேன்னா அதுக்கு நீ சொல்றதை நம்பிட்டு போறன்றது அர்த்தம் இல்லை. உன்னை தர்ம சங்கடப்படுத்த வேண்டாமேன்னு தான் நான் அப்படி போய்கிட்டு இருக்கேன். பூங்குடி, உன் மேல எனக்கு உண்மையான அக்கறை இருக்கு. நான் எப்படி உன்னை தர்ம சங்கடப்படுத்த முடியும்? நீயே சொல்லு. எப்படி உங்களால என்ன தர்ம சங்கடப்படுத்த முடியாதோ அதே மாதிரிதான் என்னாலையும் உங்க மனசை சங்கடப்பட வைக்க முடியாது. ஏன் இந்த கல்யாணத்தை வேணாங்கிறன்னு மட்டும் என்ன கேட்காதீங்க. எப்படி பூங்குடி கேட்காம இருக்க முடியும்? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? உண்மையை சொல்லு. தீபிகா வீட்ல இருந்து உன்னை யாராவது மிரட்டினாங்களா? ஐயோ, அவங்க மேலெல்லாம் வீணா பழி சுமத்த கூடாது சார். அப்ப ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்? உங்க மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லு, நான் பேசாம போயிடுறேன். உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சார் சொல்றேன். என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. சார், உங்க அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ எப்ப வேணாலும் இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க என்ன ரொம்ப கார்னர் பண்ணீங்கன்னா நான் இங்க இருந்து இப்பவே போக வேண்டியது இருக்கும். நீங்க உயிரோட வந்தா உங்ககிட்ட இருந்து விலைக்கு போயிடுவேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் சார். நீங்க சாமியையும் நம்ப மாட்டீங்க, சத்தியத்தையும் நம்ப மாட்டீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க உசிரிக்கு ஆபத்தாயிடும்னு நான் எப்படி சார் சொல்லுவேன்? ஜீவா, என்னாச்சு? யார் மேல இந்த கோவம்? வேற யார் மேலமா? எல்லாம் இந்த பூங்குடி மேலதான். என்னாச்சுப்பா? அவ வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி கோவப்படுற? கோவப்படம் வேற என்னமா பண்ண சொல்ற? என்ன ஒரு பைத்தியக்காரன் ஆக்குறாமா அவ? அவனை எதுக்கு இங்க கூட்டு வந்த? என்னப்பா இப்படி கேக்குற? எல்லாம் உனக்காகத்தான். நீதானே அவ வீட்ல இல்லாம சரியா சாப்பிடல, பேசல, தூங்கல. அதுக்காகத்தான் அவ கால்ல விழாத குறையா அவளை கெஞ்சி கூட்டிட்டு வந்திருக்க. நீ என்னடானா இப்படி கேக்குற? அவ இங்க வந்ததுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. நீ கெஞ்சினது கூட்டு வந்தது எல்லாமே வேஸ்ட்மா. நீ கூட பழைய மாதிரி பேச மாட்டாளா? என்ன கல்யாணம் படிக்க மாட்டாளா? அம்மா, அப்புறம் எதுக்குமா அவ இங்க வரணும்? அவ இங்க உட்கார்ந்து என்ன டார்ச்சர் பண்றதுக்காக கூட்டு வந்தீங்க? என்ன கல்யாணம் பண்ற ஐடியாவே அவளுக்கு இருக்கிற மாதிரி தெரியலமா. இதுக்கு அவ கோபி ரூம்லயே இருந்திருக்கலாம். இது பருப்பா, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாத. நான் அவளை கேட்ட கேள்விக்கு அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினதுக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னை ஏறெடுத்து கூட பாத்திருக்க மாட்டான். இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்கவே மாட்டான். ஆனா இவ என் பேச்ச கேட்டு இங்க வந்திருக்கானா அவ நல்லவளா இருக்கிறதுனால தானே. அம்மா, அவ நல்லவனு மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா ஏன் இப்படி விலகி போறான்னு தெரியல, அதானே? ஆமாமா. அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். மத்தவங்க கிட்ட சொல்லலைன்னா கூட அதுக்கான காரணத்தை உன்கிட்டயாவது சொல்லிருக்கணும். உன்கிட்ட கூட சொல்லலைன்னா அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாத காரணமா தான் இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையேம்மா. தெரிஞ்ச தானமா அதை நம்ம சரி பண்ண முடியும். அதெல்லாம் சரிதான். ஆனா ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த சொல்லியே தீரணும்னு எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? அதுலயும் ஒரு பொண்ணு மனசுல இருக்கிற ரகசியம்
அதுல பாதாளத்துல புதைச்சு வச்ச ஊசி மாதிரி. அத தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்பா அவ அப்படிதான் இருப்பா. நீ இப்படியே இருன்னு சொல்றியா? அம்மா இப்ப உன் பேச்சு தானமா அவ கேக்குறா. நீ மேரேஜ் விஷயத்த பேச வேண்டியதானமா? இல்லப்பா, அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது. ரொம்ப வளைச்சா புளியங்கும்பா இருந்தா கூட அது உடைஞ்சுதான் போகும். கொஞ்சம் பொறுமையா இரு. அத அவ போக்கிலேயே விட்டுதான் பிடிக்கணும். அம்மா எனக்கு என்னவோ அவ என்ன கல்யாணம் படிக்க ஒத்துக்குவாளான்னு தெரியலம்மா. அப்படிலாம் ஆகாது. நீ தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்கிற. முதல்ல இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா, ஆனா இப்ப வந்துட்டா. இங்க தங்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப தங்கிட்டா. அதே மாதிரி அவ மாட்டேன்னு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாம செய்ய வச்சிருவோம். அம்மா ஒரு வார்த்தை கூட அவ என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறாமா. அப்புறம் எப்படிமா எனக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கும்? நடக்கும். உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும். அவளை உன் மனைவி ஆக்கணும்னு உனக்கு இருக்கிற ஆசையை விட அவளை மருமகள் ஆக்கணுங்கிற ஆசை எனக்கு அதிகமா இருக்கு. உங்க கல்யாணத்தை நடத்தி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. வர அமாவாசைக்குள்ள உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும். போதுமா? அம்மா அது மட்டும் நடக்கலன்னா என் உயிரே விட்டுருவம்மா. ஜீவா, இது பாரு, இப்படி எல்லாம் பேசாத. நம்பிக்கையோட இரு. நல்லதே நடக்கும். போ, போய் நிம்மதியா தூங்க. சரிம்மா. ஹாய் தாத்தா, how are you? டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டீங்களா தாத்தா? சரி, ஓகே. என்ன தீபி, தாத்தாவுக்கு ஸ்பெஷலா பொக்கேலாம் கொண்டு வந்திருக்க? தாத்தாக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அப்படியே ஆன் தி வேல வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். தாத்தாவுக்கு ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்திருக்க. சீக்கிரமா உன் கழுத்துல கல்யாண மாலை விழப்போகுது பாரு. உங்க வாக்கு பலிக்கட்டும் கிரானி. சீக்கிரமா பலிக்க போகுது பாரு. என்ன கிரானி சொல்றீங்க? புரியல. ஸ்ரீராம் இங்க வந்துட்டு போனாரு. ஜீவா உயிர் பழிச்சதுக்கு அந்த டொங்கு டப்பியும் ஒரு காரணம்னு நினைச்சுதான் மாயாவதி ஒரு நன்றிக்காக அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கா. ஆனா கல்யாணம்னா வர அமாவாசைக்குள்ள தீபிகாவோட தான் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சூப்பர் கிரானி. தீபி முகத்தை பாக்கும்போது இப்பவே கல்யாண கலை வந்துட்ட மாதிரி இல்ல? போங்க பாட்டி. ஸ்ரீராம் தம்பி சொல்லிட்டு போனதுக்காக அத நம்பிக்கிட்டு நாம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. அந்த டொங்கு டப்பி எங்க போறா என்ன பண்றான்னு நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன் கிரானி. உண்மையாவே அவ ஜீவாவை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி தான் போயிட்டு இருக்கா. இவன் என்னடானா அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதும் வலிய போய் அப்படியே அசடு வழிஞ்சிட்டு இருக்கான். அவ இப்பெல்லாம் அவனை சுத்தமா மதிக்கிறதே இல்ல கிரானி. நிஜமாவே ஒதுங்கிட்ட மாதிரி தான் இருக்கா. அப்படியெல்லாம் எதையும் டக்குன்னு நம்பிடக்கூடாது பேபி. அவ மோசமான கிரிமினல். அவ இப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். என்ன ரீசன் இருக்க முடியும்? அவ ஜீவாவையும் மாயாவதியையும் அவ பின்னாலேயே அலையிற மாதிரி சுத்தல்ல விட்டு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கெஞ்ச விடுவா. கடைசியில மொத்த சொத்தையும் அவ பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டு அப்புறமா கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு தோணுது. சே, பூங்குடி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவ இல்லன்னா பின்ன எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வரணும்? ஜீவாவே வேண்டாம், ஆனா வீடு மட்டும் வேணுமா? எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்க்காத ராஜம்மா. நல்லவங்களுக்கும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது அவனுக்கு. அது என்ன பந்தமோ தெரியல. அவளை குறை சொன்னா மட்டும் நீ ஒத்துக்கவே மாட்டியே. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நம்ம தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு பூங்கொடியால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பதட்டம் தான். நான் எப்பவுமே பூங்கொடிய பத்தி தப்பாவே சொல்ல மாட்டேன். கடைசி நேரத்துல அவ வந்து உன் கால்ல விழுந்தா நீயே அவளுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு.
சான்ஸே இல்ல கிரானி. ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாராவது பூங்கொடி கால்ல விழுந்தா கூட அவ வேண்டாம் தான் சொல்லுவா. தீபி, நீயும் ஏன் பார்வதி மாதிரி யோசிக்கிற? அந்த பூங்கொடி பக்கா ஃப்ராடு. சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறவ. எதுக்காக இவ்வளவு வசதியா இருக்கிற ஜீவாவை வேண்டான்னு சொல்றா? சும்மா அவ விலைக்கு போற மாதிரி நடிக்கிறா. அவளை நீ நம்பாத. சரி ஓகே கிரானி, அவ நிஜமாவே விலகிட்டாளா இல்ல விலகி போற மாதிரி நடிக்கிறாளான்னு எப்படிதான் கண்டுபிடிக்கிறது?